ஓகே, நம் கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். பல வாரங்களாக நம் விசுவாசிகளின் பொருளாதார ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழாக நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் விசேஷமாக இப்போ 5வது காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் தசம பாகத்தை கொடுப்பதன் மூலமாக எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் பொருளாதார வாழ்விலும் சரீர பிரகாரமான வாழ்விலும் எப்படி நம் முன்னேற்றம் அடைகின்றோம் என்பதை பற்றி தான் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்போ தசம பாகத்தை குறித்து பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். தசம பாகத்தை ஏன் படிக்க ஆரம்பித்தோம் என்பதற்கு முக்கியமான ஒரு காரியமே பார்த்திங்கன்னா, நம்ம அதை குறித்த ஒரு சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று போடப்பட்டிருக்கு. ஏன்னா இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தசம பாகத்தை குறித்து பல குளறுபடிகளும் பல தவறான காரியங்களும் தான் இன்றைக்கு பல யூடியூப்லலாம் வந்துகிட்டு இருக்குது. அதனால் மக்கள் இடறி போகிறதை நாம் பார்க்கின்றோம். அதை குறித்து ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாம் இவைகளெல்லாம் போதிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே இன்னும் நிறைய போதிப்போம், நிறைய காரியங்கள் இருக்குது. திரும்ப நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். இன்றைக்கி இந்த டைம் தசம பாகத்தை முடித்தோம்னா இனிமேல் எப்போ இந்த பக்குவத்துக்கு வருவோன்னு தெரியாது. ஆனால் என்ன வாரம் இதையே சொல்கிறீங்களான்ற ஒரு என்னென்னா ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கும். வேறு ஏதாவது டாப்பிக்குள்ளே போகலாமே அப்படின்ற எண்ணம்னா உருவாக ஆரம்பிக்கும். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான அடிப்படை காரியங்கள், நம்முடைய வாழ்வின் உயர்வுக்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு அற்புதமான வழி. கடந்த வாரத்தில் முடிக்கும்போது கூட பார்த்திங்கன்னா, இந்த மெல்கிசதேக்கில் எங்கே ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்த முதலிடம், வேதத்திலையும் முதல் வந்த ஒரு இடம். அந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ராஜாவுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம். நம்முடைய கொடுக்கும்போது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், இவங்க சில பேர்லாம் பார்த்தா இவங்களும் டிசைட் பண்ணிக்கிறாங்க. இவங்க இந்த ஊழியக்காரர் கொஞ்சம் பணக்கார ஊழியக்காரர், இந்த ஊழியக்காரர் கஷ்டப்படுற ஊழியக்காரங்க, நம்ம கஷ்டப்படுற ஊழியக்காரங்களை கொடுத்தா தான் நமக்கு நல்லா இருக்கும் என்ற ஒரு மனநிலையை கிறிஸ்தவத்தில் அதிகமாக விதைத்து வைத்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் பாரு கஷ்டப்படுறாங்க, நம்ம இவங்களுக்கு தானே கொடுக்கணும், இவங்களுக்கு தானே விதைக்கணும், இவங்களுக்கு தானே நம்ம ஏதாவது செய்யணும் என்ற ஒரு எண்ணம்லாம் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் உருவாகிக்கிட்டு இருக்குது. ஆனால் தசமபாகம் கொடுக்கின்ற இடத்துல பார்க்கும்போது அவர் ராஜா கொடுக்கின்ற ஒரு ஆள் ராஜா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற அவங்க ஒரு ஏழையாக இருக்க முடியாது, நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார். அப்போ நம்ம கொடுக்கும்போது தசமபாகத்தை கொடுக்கும்போது ஏழையாக பணக்காரராக என்ற ரீதியில் கொடுக்கக்கூடாது. அவர் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு போன வாரத்தில் படிக்கும்போது இந்த தசமபாகத்தை கொடுக்கும்போது நீட் பேஸில் கொடுக்கக்கூடாது, ஹானர் பேஸில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம் இல்லைங்களா. ஏன்னா இன்றைக்கி நிறைய நேரத்தில் தசமபாகத்தை கொடுக்கும்போதெல்லாம் பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, சபை ரொம்ப கஷ்டப்படுது, சபைக்கு இடம் வாங்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும், அதுக்காக நம்ம கொடுத்தாக வேண்டும் என்ற மனநிலையை நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த மனநிலை இருக்கக்கூடாது. என்ன மனநிலை இருக்க வேண்டும் என்றால், கனம் என்ற ஒரு மனநிலை தான் நமக்குள்ளாக அதிகம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி போன வாரத்தை நம்ம எடுத்து பேச ஆரம்பித்தோம். அன்றைக்கி நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு காரியம், முக்கியமான ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, விசுவாசிங்க ஏதாவது தேவை ஏற்படும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஊழியக்காரங்க சொல்கிற ஒரு காரியம், இப்போ பாஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, பாஸ்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப இந்த காரியமாக இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு போது ஊழியக்காரங்க சொல்கிற பொதுவான ஒரு ஜெபம் பண்ணிக்கங்க, கர்த்தர் கொடுப்பாரு, கர்த்தரை பாருங்கள், கர்த்தர் தான் தேவைகளை சந்திக்கிறவர்னு சொல்லி ஊழியக்காரங்க விசுவாசிகள்கிட்ட சொல்கிறாங்க இல்லைங்களா. விசுவாசிகள்கிட்ட சொல்கிறாங்களா, நீங்கள் ஏதாவது தேவைன்னு போனீங்கன்னா சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க சிஸ்டர், கர்த்தர் உங்கள் தேவைகள்லாம் பார்த்து கொள்ளுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பாருன்னா அநேக நேரத்தில் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள்கிட்ட பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் சபையில் நடக்கின்ற ஒரு பெரிய ஒரு காரியம் தப்பு என்னன்னா, ஊழியத்துக்குன்னு ஏதாவது தேவை வந்தால் மட்டும் ஊழியக்காரங்க புல்பீட்டில் இருந்து மக்கள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. கவனிச்சிருக்கீங்களா, எங்களுக்கு இவ்வளோ தேவை அவ்வளோ தேவை, இதை கொடுங்க அதை கொடுங்க. அப்போ விசுவாசிகளுக்குள்ள ஒரு என்ன கன்ஃபியூஸ்னா, எங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருன்றீங்கள, கர்த்தரை ஜெபம் பண்ணுன்றீங்கள, கர்த்தர் கொடுப்பாரு, அவர் கர்த்தரை பார்த்து கொள்வார்னு சொல்கிறீங்கள. அப்போ சபைக்குன்னு ஒரு தேவைன்னு வரும்போது அதை மட்டும் ஏன் சர்ச்சில் அறிவிக்கிறீர்கள்? விசுவாசிகளுக்குள்ள என்ன ஒரு பெரிய குழப்பம், பெரிய ஒரு எண்ணம், எங்களுக்கு தேவைன்னா கர்த்தரை நோக்கி பாருன்றீங்களே, இப்போ சபைக்குன்னு தேவை உங்களுக்கும் தேவைன்னு வரும்போது அதை ஏன் சர்ச்சில் சொல்கிறீங்க? இந்த கேள்வி எழும்புமா எழும்பாதுங்களா? கண்டிப்பாக எல்லாருடைய உள்ளத்திலையும் எழும்புது. நிறைய பேர்லாம் கேள்வியை கேட்டிருக்கிறாங்க, சில சபையெல்லாம் சில கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு தேவைன்னா கர்த்தர் நோக்கி பாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படிலாம் சொல்கிற நீங்கள், உங்களுக்கு தேவைன்னா மட்டும் எதுக்கு சர்ச்சில் பொதுவாக எழும்பி சொல்லுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்பதை பார்த்துருக்கோம். ஆகவே தான் நான் சொல்கிறேன், விசுவாசிகளும் நன்றாக இருக்க வேண்டும்,
ஊழியமும் நன்றாக இருக்க வேண்டும், ஊழியர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அங்கிருந்து நான் உங்களுக்கு சில காரியத்தை படிக்கிறேன். 8ஆம் வசனத்திலிருந்து படிக்கின்றேன். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 17:8. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்படியே அப்பமும் உன் கையில் கொஞ்சம் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய், இப்போ 15 சேர்ந்து படிங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இந்த இடத்துல தான் பல காரியங்களை இன்றைக்கு நம்ம பல விதங்களில் பிரிந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகின்றோம். இது அற்புதமான ஒரு வேத பகுதி. இந்த இடத்துல இருந்து நான் போதிக்கும் போது என்ன சொல்ல ஆரம்பித்தேன்னா, எண்ணெயும் மாவும் இல்லை என்றால் கூட தேவனால் இங்கே அற்புதம் செய்திருக்க முடியும். ஏன்னா கொடுக்கறதுக்கு அங்கே நல்ல காது இருந்துச்சு, கேட்கக்கூடிய காது இருந்துச்சு, அதை கிரகிக்கக்கூடிய மனம் இருந்துச்சு, கீழ்ப்படிதலுக்கான ஒரு உள்ளம் இருந்தது என்று சொல்லி பேச ஆரம்பித்தோம். இன்றைக்கு இங்கிருந்து இந்த விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணத்தில் இருக்கின்ற பல விதிகளை இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகின்றோம். இந்த பகுதியிலிருந்து பல விதிகளை நம்ம பார்க்க போகிறோம். எந்த விதி என்றால் விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணம். கொஞ்சம் ஸ்கூல் பாடம் மாதிரி இன்றைக்கி போகும், ஆனாலும் அதிலிருந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பல காரியத்தை இன்றைக்கி நம்ம பேச போகின்றோம். விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணம் என்று சொல்லக்கூடியது பூமி உள்ளளவும் இருக்கின்றது. நல்லா கவனமாக கேளுங்க. இது ஏன் போதிக்கிறோம் என்றால், இந்த விதைப்பு அறுப்பு என்ற உவமையை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றால், இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றால், மற்ற எந்த ஒரு காரியமும் நமக்கு புரியவே புரியாது. ஆகவே இந்த பூமியிலே நாம் செய்யப்படுகின்ற எல்லாமே விதைப்பு அறுப்பு, தசமபாகம் காணிக்கை மட்டும் அல்ல. நம்ம நினச்சிடும் இது மட்டும்தான் விதைப்பு அறுப்பு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இது மட்டும்தான் விதைப்பு அறுப்புன்று கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாமே இருக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். முதல் பாயிண்ட் என்னென்னா, இந்த விதைப்பு அறுப்பில் இருக்கின்ற பிரமாணம் எண் 1, விதைப்பு அறுப்பு பிரமாணத்தின் 1 என்னவென்றால் படிங்க பார்க்கலாம். கர்த்தர் கொடுத்த எல்லாமே விதை. இந்த விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பிரமாணம் என்னவென்றால், கர்த்தர் கொடுத்த எல்லாமே விதை தான். தசமபாகம், திரும்ப சொல்கிறேன், தசமபாகம் காணிக்கை என்ற ஒன்று மட்டும் கிடையாது, எல்லாமே விதைத்தான். நான் உங்கள்கிட்ட காமிச்சலைங்களா, அன்பு என்று சொல்லக்கூடியது கூட, ஒருத்தரை நேசிப்பது என்று சொல்லக்கூடியது கூட விதைத்தான். சில பேர் சொல்லுவாங்களா, இனி அவங்க நேசிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்வாங்க. ஏன் ஒருத்தர் நேசிக்க மாட்டேன்றாங்க? நம்ம நேசத்தை கொடுக்கல, அதான் பிரச்சனையே. நம்ம என்றைக்கு நேசத்தை கொடுக்குறோமோ, பாசத்தை கொடுக்குறோமோ, சில பேர்லாம் இவங்க என்கிட்ட பேசவே மாட்டேன்னுவாங்க. நான் சொல்கிறேன், ஒருத்தங்க உங்கள்கிட்ட பேசுகிறோம், நீங்கள் விதைங்க, நீங்கள் பேசுங்க. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், விதையாக விதைச்சி பாருங்கள். அதே போல் இரக்கம் என்று சொல்லக்கூடியது, ஒருத்தர் இரக்கம் காண்பிப்பதும் விதைத்தான், தயவு காண்பிப்பதும் விதைத்தான், பணம் கொடுப்பதும் என்று சொல்லக்கூடியது விதைத்தான், ஜெபம் பண்ணுவதும் விதைத்தான். எல்லாமே விதை. நன்றி செலுத்துவது என்பது விதைத்தான். அப்போ எல்லாமே விதை தான் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் விதையை உடையவர்களாக இருக்கிறீர்கள். புரியுதுங்களா?
புரிஞ்சிச்சேன் நான். இங்கே இருக்கிற எல்லாருமே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எல்லாருமே விதையை உடையவர்களாக இருக்கின்றோம். ரெண்டாவது பாயிண்ட், இந்த விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணத்தில் இருக்கின்ற ரெண்டாவது பிரமாணம் என்னவென்றால், படிங்க பார்க்கலாம். இது தெரியாதா பாஸ்டர்? இதுக்கு வேற டைப் பண்ணி போட்டோ பிடிச்சி அதில் வேற காமிக்கணுமா? தெரியாதா? விதை என்று சொன்னாலே விளைச்சலை தரக்கூடிய ஒன்று. அப்போ என்னென்ன விதை என்றாலே, விதைத்தாலே வாக்கு பண்ணப்பட்ட எல்லாமே, தேவன் நமக்கு சொன்ன எல்லாமே, அதாவது இந்த கொடுப்பதன் மூலமாக தேவன் ஏராளமான வாக்கு தத்துவத்தெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், நாட் ஓன்லி மணி அண்ட் டைத். நம்ம பண்ணுற எல்லாமே விதைத்தான். அந்த நம்ம பண்ணுற எல்லாவற்றும் கர்த்தர் வாக்கு தத்துவத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம விதைக்கும் போது நடக்கின்ற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் எதற்குரிய வாக்கு தத்துவத்தெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாமே நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே விளைச்சலை கொடுக்கும். புரியுதுங்களா? எந்த ஒரு காரியத்துக்குமே, குடும்பத்துக்காக இருக்கட்டும், பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், வேலைக்காக இருக்கட்டும், எல்லா காரியத்துக்கும் விதையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் விதைச்சு பாருங்க, நல்ல விளைச்சல் உண்டாக ஆரம்பிக்கும். மூன்றாவது காரியம் படிப்போம். விதை என்ற ஒன்றுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். எதிர்காலமே எங்கே இருக்குது? விதையில தான் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக விதைக்க ஆரம்பிப்பீங்க. நமக்கு எதிர்காலம் எங்கே நமக்கு தெரியல. எதிர்காலம் நம்ம அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அவங்க கையில் இருக்குது, இவங்க கையில் இருக்குது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நல்லா கவனமாக கேளுங்க. எதிர்காலம் வேறு எங்கேயும் கடவுள் வைக்கல, விதைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லா விதையிலுமே எதிர்காலம் இருக்கிறது. எந்த ஒரு விதையை எடுத்தாலும் அதுக்குன்னு பல எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த விதை அதற்கான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ உங்களுடைய எதிர்காலமே எங்கே அடங்கி இருக்குதுன்னா விதையில் தான் அடங்கி இருக்குது. சில கர்த்தர் கையில் இருக்குது. ஆமாம், கர்த்தர் கையில் இருக்குது, உண்மைதான். ஆனால் கர்த்தர் அவர் கையில் இருக்கிற நம்ம கையில் கொடுத்து விதை என்ற விட நம்ம கையில் கொடுத்துட்டாரு. அது ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்களேன். அதாவது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் நல்வாழ்வு, மரணம் வேண்டும் என்றால் நீங்கள் வாயை திறந்து பேசினா செத்து போகலாம். நீங்கள் வாழ்வு வேண்டும் என்று சொன்னால் வாயை திறந்து பேசினா, நன்மைகளை பேசினா, ஜீவனை தெரிந்து கொண்டால் நீங்கள் வாழலாம். அப்போ உங்கள் எதிர்காலம் எங்கே இருக்குது? விதையில் இருக்கிறது. ஆமென். அப்போ உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் இந்த விதையில் இருக்கின்றது. நான்காவது காரியம், கவனிச்சிங்களா? என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க பிரதர், என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க பாஸ்டர். நிறைய பேர் பாருங்கள் பொய் சொல்கிறாங்க. நிறைய உண்மையை சொல்ல போனால் இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள், நான் சொல்கிறேன், உண்மையாகவே சொல்கிறேன், நிறைய பேர்லாம் இருக்குன்னு தெரிஞ்சால் இன்னும் கேட்டு தொல்லை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அநேகர் இல்லைன்றே பஞ்சப்பாட்டை பாட ஆரம்பிச்சிருவாங்க. கவனமாக கேளுங்க, நல்லா சொல்கிறோம், கவனமாக கேளுங்க, புரிஞ்சுக்குங்க. இங்கே இருக்கிற யார்கிட்டையும் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லார்ட்டையும் கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறார். ஒன்று இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறது. இந்த அம்மாட்ட இருந்த ஒரு பெரிய ஒரு காரியம், சாக போகிறதுக்காக பொறுக்குனாங்க. ஆனால் அந்த அம்மாட்ட இருந்த ஒன்று என்னன்னா, கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவு தான். அதனால் உங்கள்கிட்ட கொஞ்சம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அதை வைத்து தேவன் பெருக்கி தர வல்லவராக இருக்கிறார். அதை வைத்து தேவன் உங்கள் வாழ்க்கையை அழகாக்க வல்லவராக இருக்கிறார். இருக்கிறது கொஞ்சம் என்ன, கொஞ்சம் மாவு. ஆனால் இந்த இடத்துல நடக்கின்ற ஒரு காரியம், எலியாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த விதையை விதைத்ததின் நிமித்தமாக வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு நன்மையை அவர்கள் அறுத்தார்கள். பஞ்சகாலம் முடிகிற வரையிலும் இவனும் அவனும் அவள் வீட்டாரும் எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்று பார்க்குறோம். ஆக நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குதா, கவலைப்படாதீங்க. எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நிறையா வச்சிருக்கிறார். அப்போ அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டாலே போதும். இங்கே உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குதா, வாரம் வந்துடுங்க, வாரம் என்ன சொல்கிறாங்கன்றதை கேளுங்க. அந்த கொஞ்சத்தை எடுத்து பயன்படுத்தி பாருங்கள். நான் சொல்கிறேன், பணம் மட்டும் கிடையாது, பொருள் மட்டும் கிடையாது. பாருங்கள், நான் சொல்கிறேன், எல்லாமே உங்களுக்கு கொஞ்சமாக இருக்கலாம். பைபிளில் புறப்படு கடுகு விதையில விசுவாசம் தான், கொஞ்சம் தான் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற, ஏன்பா அது வளர்ந்து எவ்வளோ பெரிய விளைச்சலை கொடுக்கு, நீ தெரிஞ்சிருக்கிறியா, நீ புரிஞ்சிருக்கிறியான்றதெல்லாம் இயேசு கிறிஸ்து கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஆகவே தான் நல்லா புரிஞ்சுங்க. கொஞ்சம் தான் இங்கே இருக்கிற யார்கிட்டையும் ஒன்றும் இல்லைன்னு இல்லை, எல்லார்ட்டையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஐந்தாவது காரியம், உங்கள்
எதிர்காலத்தை ஆரம்பிக்க ஏதாவது ஒன்றை தருகிறார். ஏதாவது ஒன்று தரார். முதல்ல சொன்ன ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்போ இருக்குது. அப்போ ஏதாவது ஒன்றை கர்த்தர் கொடுக்குறார். பைபிளில் பார்க்குறோம், தாவீதுக்கு ஒரு கவன்கல் இருந்துச்சு, அவனுக்குள்ளே ஒரு திறமை இருந்துச்சு இல்லைங்களா? அதை எடுத்து பயன்படுத்தினார். மிகப்பெரிய ராட்சதன் கோலியாத்தையே வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வெற்றி அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த இடத்துல ஒன்றை கொடுத்துருக்கிறார். என்ன? கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பூமியில் நான் பெருகுவதற்காக, என் நல்வாழ்வுக்காக, இந்த பூமியில் என் முன்னேற்றத்திற்காக, என் செழிப்பிற்காக தேவன் ஏதோ ஒன்றை எனக்குள் கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதை கண்டுபிடிக்கணும். என்னத்தை கொடுத்துருக்கிறார்? இங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாருக்கும், அதாவது எல்லாருக்கும் ஒன்றே கொடுக்கல. அதனால் புரிஞ்சுக்கணும், எல்லார்ட்டையும் ஒன்றே ஒரு காரியத்தையும் கொடுக்கல. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் வித்தியாசமான முறையிலே வரங்கள், தாளந்துகள், ஆற்றல்கள், சக்திகள் உங்களுக்குள்ளாக இருக்கின்றது. எல்லாருக்கும் ஒரே என்னைய மாதிரி நீங்கள் கிடையாது, உங்களை மாதிரி நான் கிடையாது. அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது, அவங்கள போல மாறணும் இவங்கள போல மாறணும்னு ஃபீல் பண்ணக்கூடாது. உங்களை போல நீங்கள் மாறுங்க. உங்களுக்குள்ளே வைத்திருக்க திறமையை போல் நீங்கள் கண்டுபிடிச்சி அதை கல்டிவேட் பண்ணுங்கள், அதை அபிவிருத்தி பண்ணுங்கள். அப்படி பண்ணாலே போதும், உங்கள் வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்போ விசுவாசிக்கு இன்றைக்கு என்ன கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு? வேலையை கொடுத்துருக்கிறாரு, தசம பாகத்தை கொடுத்துருக்கிறாரு, காணிக்கையை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் விதைக்கும் போது மிகப்பெரிய ஒரு அறுவடை உண்டாகும். ஆறாவதாக, நீங்கள் விதை கடை மாதிரி இருக்கிறீர்கள். ஆமென். சீட் ஷாப். நீங்களாம் சீட் ஷாப்ஸ், விதை கடைகள். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்களாம் ஒரு விதை கடை. ஆமென். ஏன்னா பல்வேறு ரக விதைகள் உங்கள்கிட்ட வச்சுருக்கிறீங்க. கவனமாக கேளுங்க. ஒரு விதை மட்டும் உங்கள்கிட்ட இல்லைங்க. நான் சொல்லி அன்பு என்ற விதை இருக்குது, இரக்கம் என்ற ஒரு விதை இருக்குது, பாசம் என்ற ஒரு விதை இருக்குது. நேரத்தை விதைக்கிறீங்க, பொறுமையை விதைக்கிறீங்க, நன்றி செலுத்துறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பல காரியங்கள், பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்களாம் ஒரு கடை, நீங்களாம் ஒரு ஷாப். ஆமாம். நீங்களாம் சும்மா ஒன்றுமில்லாத ஆட்கள்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட நிறையா வாங்கலாம். உங்கள்கிட்ட நிறையா விதமான பொருட்கள், ரகங்கள், பல்வேறு விதை ரகங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. என்ன பிரச்சனைனா, தங்களுக்குள்ளே இதெல்லாம் இருக்குதுன்றதை மக்கள் புரியாமல் இருக்கிறாங்க. என்றைக்கெல்லாம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை சந்தித்த வெற்றியாளர்கள் எல்லாருமே முதலாவது அவங்களுக்குள்ளே இருக்கிற காரியத்தை கண்டுபிடிச்சி அதை வளர்க்க ஆரம்பித்தாங்க. நான் சொல்ல, இங்கே இருக்கிற வெற்றியாளர்களே, சாதனையாளர்களே, செல்வந்தர்களே, ஐஸ்வர்யவான்களே, உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் விதை கடைகள் உடையவர்களாக இருக்கிறீர்கள். மோசே பாருங்கள், திக்குவாயும் மந்த நான் உள்ளவன் தான் ஆனால் அவன் கையில் வச்சு இந்த கோல் பாருங்கள் பயங்கரமான வேலை பண்ணுச்சு. இவர் சொன்னார், ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா, நான் திக்குவாயி மந்தவாயி, உன் கையில் இருக்கிறது என்ன கோல், இதை வச்சு என்ன ஆண்டவர் பண்ண போகிறீங்க? இதை வச்சு தான் எல்லா காரியத்தையும் பண்ண போகிறேன்னு சொல்லி. ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு கோல் தான். அதை பெரிய ஒரு மந்திர கோல்லாம் கிடையாது. மோசையின் மந்திரக்கோள் அந்த மாதிரிலாம் கிடையாது. மக்களுக்கெல்லாம் அந்த மந்திரக்கோள் ஆக்கிட்டாங்க. ஆனால் மோசை கையில் சும்மா இருந்து ஒரு வெறும் கோல் தான். ஆனால் அந்த கோலை எடுத்து ஆப்ரேட் பண்ண, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அந்த கோலை தேவன் என்னெல்லாம் பண்ண சொன்னாரோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். அது பாட்டுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் அங்கு நடக்க ஆரம்பிக்கின்றது. ஒரு கோல் தான், சின்ன கோல் தான். பெரிய பெரிய அற்புதம்லாம் அந்த சின்ன கோளால் நடந்துச்சு. மிகப்பெரிய செங்கடலை பிளந்தாங்க. அந்த கோலை நீட்டுறாரு பாருங்க, தான் நதி அடிக்கிறார், நதி ரத்தமாக மாறுது. கோலை மேலே நீட்டுறாரு, இப்போ வானத்துலேருந்து பல்வேறு விதமான அற்புதங்களெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கோலை கீழே போடுறாரு, பாம்பாக மாறுது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி எந்த மியூசிஷியனாலும் அப்படி பண்ண முடியாது. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தெல்லாம் அந்த காலகட்டத்தில் பண்ணார். தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு இசைந்து போன ஒரு மோசை மூலமாக கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை பண்ண ஆரம்பித்தார். ஆகவே தான் அநேகர் என்ன இருக்கிறது என்பதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் விசுவாசிங்க, என்ன இல்லை, இது இல்லைங்க பாஸ்டர், இது இல்லைங்க பிரதர், ஏங்க இது இல்லைங்க, அது இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் இல்லை என்ற காரியத்தின் மேலே தான் கவனம் வச்சுருக்கிறோம். இது மக்களுடைய ஒரு மனநிலையாகவே மாறிடுச்சு. எது இல்லை இல்லை இல்லை, ஆனால் எது இருக்கிறது என்பதில் அவர்கள் பார்க்குறதே கிடையாது. இன்றைக்கி உங்களுக்குள்ளே நிறைய இருக்குது. இல்லை என்பது லிஸ்ட்டு போடாதீங்க. எதுதெல்லாம் இல்லைன்றதை எழுதாதீங்க. வீட்டில் உங்களுக்கு என்ன இல்லை எழுதிங்கன்னா நீங்கள் உடனே அதை எழுதுவீங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள முதல்ல என்ன இருக்குது, என்றைக்கு அதை லிஸ்ட்டு போட்டிருக்கிறீங்களா, அதை எழுதி வச்சுருக்கிறீங்களா, உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா?
உட்காந்து கண்டுபிடிச்சி பாருங்கள். உங்களுக்குள்ள நிறையா நீங்களே ஆச்சரியப்படி வீட்டில் போய் இன்றைக்கி ஒரு அசைன்மெண்ட் பண்ணி பாருங்கள். வீட்டில் போய் உங்களுக்குள்ள என்னென்னலாம் இருக்குதுன்றதை பாருங்கள். உங்கள் சரீரத்தில் இருக்கின்ற பார்ட்ஸை கணக்கெடுத்து பாருங்கள். உங்கள் மனதில் இருக்கின்ற பார்ட்ஸை கணக்கெடுத்து பாருங்கள். உங்களை ஆவியை பாருங்கள். சரீர பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த எல்லா காரியத்தையும் யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா காரியத்தையும் சிந்திச்சு பாருங்கள். ஏராளமான காரியத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். கணக்கு போட்டால் நீ ஆச்சரியப்படுவீங்க. இவன்ட்டு இவ்வளோ இருக்குதா, இவ்வளோ இருக்கிற ஆள் தான் இல்லை இல்லைன்னு பஞ்சப்பாட்டையும் நம்ம பஞ்சப்பாட்டை பாடிட்டு இருக்கிறோம். ஒன்றுமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து அதுதான் எது இல்லைன்றதை கணக்கு போடாதீங்க. எதை இழந்தோம் என்பதை பற்றி கணக்கு போடாதீங்க. நிறைய பேர்லாம் பாருங்கள், அந்த நாட்கள்லேயே 1990 நான் இதை மட்டும் ஒரு முதலீடு பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி இந்த ஃபேஸ்புக்கு அதெல்லாம் திறந்தாலே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ஒரு காரியமே, நீங்கள் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஆக்கலாம். எப்படி 500 ரூபா விதைச்சி 1000 ரூபா கொடுத்து 1000 ரூபா நீங்கள் இதில் போட்டிங்கன்னா 25 வருஷத்தில் கோடீஸ்வரர்கள் ஆக்கலாம். இன்றைக்கெல்லாம் எதை திருப்பினாலும் அவங்க சொல்கிற ஒரு காரியம் தான் இதை தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி கோடீஸ்வரர்கள் ஆக்கலாம்? சில பேர் யோசிக்க, ஐயோ 1990 போட்டிருந்தேன் இன்றைக்கி நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகிருப்பேனே, 2000 போட்டிருந்தேன் இன்றைக்கி ஒரு கோடீஸ்வரன் ஆகிருப்பேனே. எப்போ பார்த்தாலும் எது இல்லை, என்னத்தை இழந்தோம், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இன்றைக்கி நம்ம கையில் இவ்வளோ இருந்திருக்குமே, இல்லாமல் போயிடுச்சே, அப்படி பேசாதீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்குள் விதை கடை மாதிரி இருக்கிறீர்கள். ஆகவே அந்த விதத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். ஆமென். யார் இங்கே இருக்கிற யாரும் ஏழை கிடையாது. நீங்கள் மட்டும் சும்மா ஒரு 10 காரியத்தை எழுதுங்கன்னு சொன்னால் கூட டக்கு டக்குன்னு எழுதுவீங்க. அவ்வளோ விஷயம் இருக்குது. நீ வீட்டில் மட்டும் போய் எழுதி உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள், தாளந்துகள், வரங்கள், ஆற்றல்கள், சக்திகள் இதை மட்டும் எழுதி பாருங்கள். நான் சொல்கிறேன், ரொம்ப சர்ப்ரைஸ், ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைவீர்கள். 7வது காரியம் படிப்போம். 7வது போடுங்க. எதிர்காலத்தின் திறவுகோல். எதிர்காலத்துக்கு கீயை கடவுள் கொடுத்துருக்கிறார். அதை வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம், அதை வச்சு திறக்கலாம். எதிர்காலத்தின் திறவுகோலை எங்கே இருக்குதுன்னா உங்களுடைய விதையில் தான் இருக்குது. நான் சொன்னேன், அறிவு, திறமை, யோசனை, எண்ணங்கள். பைபிளில் புறப்பட்டிருக்கு இல்லையா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன். அந்த பலன் என்று சொன்னாலே நீங்கள் சும்மா ஸ்ட்ரென்த்து நினச்சிக்காதீங்க, ஏதோ ஒரு வேலை செய்கிறதுக்கு தேவன் ஆற்றலை கொடுக்குறார் மட்டும் நினச்சிக்காதீங்க. அந்த பலனுக்குள்ளாக தேவன் எல்லாவற்றையும் வச்சிருக்கிறார். சும்மா கொஞ்சம் டிக்ஷனரியை போய் எடுத்து பார்த்தாலே அந்த ஸ்ட்ரென்த் என்ற ஒரு வார்த்தைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தாலும் அவ்வளவு காரியத்தை தேவன் அதற்குள் வச்சிருக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் மட்டும் இல்லை, ஆற்றல், திறமைகள், தாளந்துகள், வரங்கள் எல்லாவற்றையும் தேவன் அதற்குள்ளாக அடக்கி வச்சிருக்கிறார். அப்போ இவைகள் எல்லாமே உங்களுடைய எதிர்காலத்திற்கான திறவுகோள்களாக இருக்கிறது. ஓகேங்களா? 8வது காரியம், உங்களுக்குள் இருக்கும் எல்லாமே எங்கேருந்து வந்துச்சு? நல்லா புரிஞ்சுக்கணும். இதை மனத்தில் நல்லா செட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது இவங்க தந்துச்சு, அவங்க தந்துச்சு, இது நான் சம்பாதிச்சது, இது ஏன் திறமையால் வந்துச்சு, ஏன் ஆகவே சொல்கிறார், என் கையின் பலனும் என் சாமர்த்தியமும் இதை சம்பாதித்ததுன்னு நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இரு, சொல்லாத, எச்சரிக்கையாயிருந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற எல்லாமே எங்கே இருந்து வந்துச்சுன்னா தேவன்கிட்ட வந்துச்சு. நீங்கள் விடுற மூச்சு யாருடையது? ஹலோ, மூச்சை மட்டும் கொஞ்சம் ஆக்சிஜனை கொஞ்சம் கர்த்தர் ஆஃப் பண்ணிட்டாருன்னு, மூச்சை பிடுங்கி விட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்குன்னு தெரியுங்களா? இங்கே இருக்கிற யாருமே வாழவே முடியாது. இன்னைக்கு கர்த்தர் நல்ல மூச்சை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கையை கொடுத்துருக்கு, நல்ல காலை கொடுத்துருக்கிறாரு, நல்ல இருதயத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல எண்ணங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே உங்களுடையது அல்ல. புரியுதா? உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சுற்றி பாருங்கள், எல்லாம் ஒரு நாளும் இது நான் சம்பாதிச்சது, நான் கொண்டு வந்தது. சில பேர் பெண்கள் சொல்லுவாங்க, இது எங்கள் அப்பா அம்மா கொடுத்தது அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்களும் இது நான் சம்பாதிச்சது, ஏன் திறமையால சம்பாதிச்சுன்னு சொல்லாதீங்க, இது நான் வாங்கினது சொல்லாதீங்க. எல்லாமே தேவன் நமக்கு கர்த்தர் கொடுத்தது. ஆமென். அதுதான் ஒரு காலத்தில் பாட்டு எழுதினேன், எல்லாமே நீர் தந்தது என்று சொல்லி ஒரு பாட்டை எழுதினேன் ஒரு காலத்தில். எல்லாமே நீங்கள் தந்தது, எனக்கு கொடுத்த ஜீவன், பலன், ஆசீர்வாதம் எல்லாமே நீங்கள் தந்தது கர்த்தாவே, உங்களால் தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா ஒரு நாளில் இந்த பாட்டை எடுத்தோம் பாருங்க. ஆமென். எல்லாமே கர்த்தர் நமக்கு தந்தது. என்னுடையதுன்னு உரிமை பாராட்டுறதுக்கு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, எல்லாமே கர்த்தருடையது.
சொல்ல முடியுமா? இது ஏன் இதுன்னு சொல்ல முடியுமா? இது என்னுடைய பலத்தாலையும் என்னுடைய சத்துவத்தாலையும் என்னுடைய இது காரியத்தில் சம்பாதிச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த வார்த்தையே பேசக்கூடாது. வீட்டில் வந்து என்றைக்குமே இது எதுவுமே என்னுடையது என்று உரிமை பாராட்ட, சொந்தம் பாராட்டக்கூடியது எல்லாமே நீங்கள் சொல்லணும். பை த காட் கிரேஸ், எல்லாம் தேவனுடைய கிருபையால் எனக்கு கிடச்சிச்சு. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு வார்த்தை நீங்கள் பேச பழகி கொள்வீர்கள் என்றால், நான் சொல்கிறேன், அந்த இடத்துல நீங்கள் முன்னேறுவது என்பது சுலபம். எப்போ பார்த்தாலும் இன்றைக்கெல்லாம் அவங்க வாழ்க்கையில் சுயம் மேலே எழும்போதோ எல்லாம் நான் சம்பாதிச்சது, நான் என்ற பெருமை, நான் என்ற கர்வம், நான் என்ற ஆணவம் உள்ளே வர ஆரம்பித்தாலே நல்லா கவனமாக கேளுங்க, அழிவுக்கு முன்னானது எப்பா தேங்க்ஸ். அழிவுக்கு முன்னானது, ஒருத்தங்க அழிந்து போகிறாங்கன்னா ஏன் அழிஞ்சு போகிறாங்கன்னு பைபிள் சொல்லுது. அழிவுக்கு முன்னானது அகந்து. எல்லாவற்றையும் நல்லா கவனமாக கேளுங்க. நான் சம்பாதிச்சது இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. எப்போதுமே சொல்லணும், ஆண்டவரே இதெல்லாம் நீங்கள் கொடுத்தது, கிருபையால் எனக்கு வந்துச்சு, அது ஆண்டவரே. ஆமென். இந்த இடத்த கொடுத்தது நீங்கள், இதை கட்டுவதுக்கு பலனை கொடுத்தது நீங்கள், காசு கொடுத்தது நீங்கள். ஆமென். உண்மையாக உண்மை இல்லைங்களா? யாராவது சொல்ல முடியுமா? இது என்னுடையதுன்னு சொல்ல முடியுமா? உரிமை பாராட்ட முடியுமா? அதுதான் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க கொடுத்து என் பிள்ளைங்கன்னு சொல்கிறது. ஆண்டவர் நீங்கள் கொடுத்த பிள்ளைங்க, நீங்கள் கொடுத்த மனைவி, நீங்கள் கொடுத்த கணவர், எல்லாமே கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்தது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். வேலை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். சம்பளம் யார் கொடுக்கறது? கர்த்தர் கொடுக்குறார். அப்போ நீங்கள் கர்த்தருக்கு தான் எல்லாம் கொடுக்குறாருன்னு நினச்சிங்கன்னா, அவர் தான் எனக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் கொடுக்க வருகின்ற விஷயம் கூட நல்ல எண்ணங்களாக உருவாக ஆரம்பிக்கும். 9வது காரியம், நீங்கள் புரிஞ்சிச்சா? விதைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா அதை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது, அதுதான் இருக்கும். அதாவது செலவு பண்ணாமல் ஒரு 100 ரூபா மட்டும் பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். எடுத்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு காரியத்தில் விதைக்கணும், ஏதாவது ஒரு காரியத்தில். நீங்கள் இன்றைக்கி பணம் இருக்குது, அன்றைய காலகட்டத்தில் விதைகளை கர்த்தர் கொடுத்துருந்தார். அப்போ விதைக்காவிட்டால் ஒன்றும் நமக்கு வரவே வராது. விதைக்காவிட்டால் இது மட்டும்தான் இருக்கும். விதைச்சிங்கன்னா ஏராளம் உண்டாக ஆரம்பிக்கும். எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னு விரும்புகிறீங்க? விதைத்து ஏராளத்தை அறுக்க வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா? இல்லைங்க, இது மட்டும் போதுங்க, இது இந்த விதை மட்டும் வச்சுருந்தோம்னா, விதைக்காமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா விதையை தவிர ஒரு ஒன்றும் அங்கே இருக்கவே இருக்காது. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன, அதை வைத்து கொண்டே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அது என்றைக்கு எடுத்து விதைக்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு தான் மிகப்பெரிய ஒரு அறுவடையை பார்க்க ஆரம்பிப்போம். 10வது, புரியுதா? புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறோன்னு? விதைக்கிறதே இல்லைன்னு நான் நிச்சயமாக சொல்லலாம், அந்த இடத்துல வறுமை உண்டாகும், ஏழ்மை உண்டாகும், தரித்திரம் உண்டாகும், எல்லாமே உண்டாகும். ஆகதான் பைபிளில் போடப்பட்டிருக்குது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். விதைக்கிறது இல்லை என்றால் அறுக்கிற காலமும் இருக்காது, அறுவடையின் காலமும் இருக்காது. அறுவடையின் காலம் வேண்டுமா? நிறைய பேர் ஆண்டவரே எனக்கு ஏன் ஆண்டவரே வரவே மாட்டேன்து, ஏன் ஆண்டவரே கிடைக்கவே மாட்டேங்குது, ஏன் ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லை. இது சொல்கிற ஆட்கள் எல்லாமே விதைக்கிற ஆட்களே கிடையாது. விதைக்கிற ஆட்கள் அவங்க கேட்க முடியும், ஆண்டவரே விதைச்சிருக்கிறேன், என்னாச்சு? விதைச்சிருக்கிறேன் எதிர்பார்க்க முடியும். விதைக்காதவர்கள் எதிர்பார்க்கவே முடியாது. புரியுதுங்களா? விதைக்கிறதே இல்லைன்னா நிச்சயம் சொல்கிறேன், அங்கு வெறுமையின் காலத்தை தான் பார்க்க முடியும். இதெல்லாம் பிரமாணம், அது விதி, அது அப்படியே செயல்படும். ஏன் இன்றைக்கி வறுமை? விதைட்டு போய் அந்த பிரமாணத்தை போய் கேட்டிங்கன்னா பிரமாணம் சொல்லணும், விதைச்சா இல்லைப்பா அறுக்க முடியும், நீ விதைக்காமல் எப்படி பூமி சொல்லும், ஒன்று கொடுக்காம நான் எப்படி ஒன்று கொடுக்க முடியும்? 11வது படிங்க. அன்னைக்கு தான் பெருக்கமே உண்டாக ஆரம்பிக்கும். அதுவரையில் ஒன்று வந்து பார்க்கவே முடியாது. உங்களிடத்தில் இருந்து எப்போது வெளியே போகிறதோ அன்றைக்கு தான் பெருக்கம் என்ற ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் பாருங்கள், தாராளம் உள்ளவனுடைய கை வாரி இறைக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. தாராளமான உள்ளம் வேணும். இறைக்கும் போது நல்லா சொல்கிற விதை வந்து பெருக்கத்தை உண்டாகக்கூடிய ஆற்றலை வச்சுருக்காங்க. 12 படிப்போம்.
புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்னு? என்ன சொல்கிறேன்னா, விதைக்கும் போது உதாரணத்துக்கு பணத்தை விதைக்கும் போது என்ன காமிக்குதுன்னா, உங்களுடைய பேராசையையும் சுயநலத்தையும் பொருளாசையும் நான் வெறுத்து விட்டேன் என்பதை பற்றி இது காண்பிக்குது. பாருங்கள், யாரால் கொடுக்க முடியாதுன்னா, இந்த பேராசை பொருளாசை சுயநலம் உள்ளவங்களால அவங்க கொடுக்கவே முடியாது. ஆனால் ஏன் கர்த்தர் கொடுக்குற சிஸ்டத்தை தேவன் உருவாக்குனார்னா, கொடுக்கும்போது நம்ம சொல்ல முடியும், நான் பொருளாசைக்காரன் இல்லை, நான் பேராசைக்காரன் கிடையாது. இந்த இந்த பண ஆசை உள்ளவங்க தான் எல்லாவற்றையும் இறுக்கி சேர்த்து அது இறுக்கி கட்டி மூட்டை கட்டி அது மேலே உட்காரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த யார் பண ஆசை இல்லையோ அவங்களால மட்டும்தான் இறைக்க முடியும், கொடுக்க முடியும், தாராளமாக கொடுக்க முடியும். அப்போ நம்ம ஒவ்வொரு வாரமும் இங்கே கொடுப்பதன் மூலமாக எதை காமிக்கிறோம்? இங்கே இருக்கிற காணிக்கை என்ற ஒரு நேரம் வர நேரத்தில் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள். கொடுக்குறது மூலம் என்னத்தை நம்ம காமிக்கிறோன்னா, எல்லாத்துக்கும் ஒன்று காமிக்கிறோம், நான் பொருளாசைக்காரன் கிடையாது, நான் என்னுடைய ஆசை பொருள் மேலே கிடையாது, என் ஆசை பணத்தின் மேலே கிடையாது, என் ஆசை என் தேவன் மீது இருக்கிறது, அவர் மீது என் ஆசையை வச்சிருக்கிறேன், அவர் மீது என் அன்பை வைத்திருக்கிறேன் என்பதை கொடுப்பதன் மூலமாக நாம் காண்பிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ கொடுக்கும்போது தான் தெரியுது நான் ஒரு பொருளாசைக்காரன் இல்லை. பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. எந்த ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவன் ஊரே அவங்கள பார்த்து பெருமைப்படும். ஒன்றுமே கொடுக்காத பார்த்து சரியான கஞ்சூஸுங்க, சரியான கஞ்சி பிசுனாரிங்க, அந்த ஆள்கிட்ட ஒன்று வாங்க முடியும். சில பேர் கேட்டிருக்கீங்களா? சில ஆள்கிட்டலாம் அந்த ஆள்கிட்ட இருந்து அப்படியே பேசுவாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஒன்று வாங்கி பாருங்கள், ஏதாவது நீ எதை கேட்டு பாருங்கள், கொடுத்துட்டு வரான்னு பாருங்கள். ஒரு நையா பைசா ஒரு சில்லி நையா பைசா ஆகிட்டு செலவு பண்ண மாட்டாங்க அப்படின்வாங்க. ஆனால் சில பேர் இறைப்பாங்க பாருங்கள், சொல்லுவாங்க அவங்க தாராளம் மனதுங்க, அவர் விதைக்கிறாங்க கொடுக்குறாங்க. எப்படி நீங்கள் பாருங்கள், இந்த டாட்டா அவங்க குரூப்பை பற்றி சொல்லும்போது அம்பானியை விட மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஆகக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, அவன் அம்பானி எல்லாவற்றையும் பிடிச்சி மூட்டை கட்டிகிட்டு இருக்கிறான். டாட்டா அப்படி கிடையாது. ரத்தன் டாட்டா எல்லாவற்றையும் எடுத்து விதைச்சிக்கிட்டு இருக்கிறார். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும், பல நிறுவனங்களுக்கு, பல ஏழைகளுக்கு, பல நாடுகளுக்கு உதவி செய்கிறதை பற்றி பேசிட்டு வரான். நீ உலகத்திலே அவர் தான் நம்பர் 1 பணக்காரன் அந்த அளவுக்கு விதைக்கிறதுல. கவனிச்சிங்களா? இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட நல்ல ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பணத்தை வச்சுட்டு அதன் மேலே என்ன உடையவர்களாக கல்யாணம் கூட பண்ணாமல் இருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அவரை பற்றி பார்க்கும்போது. அப்போ அவ்வளோ ஏன் இவ்வளோ சொத்து கல்யாணம் பண்ணல, அவங்க மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, குட்டி இல்லை, பேர பிள்ளை இல்லை, எதுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிற? யோசிச்சு பார்த்து, இவ்வளோ பணம், இவ்வளோ கோடிக்கணக்கில் ட்ரில்லியன் கணக்காக வச்சுருக்கிறிய, என்ன பண்ண போகிற? தாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை வச்சு எப்படி உலகத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம், உதவி பண்ணலாம் என்று சொல்லக்கூடிய எண்ணம். ஒரு குரூப் பார்க்குறோம், கட்டி மூட்டை கட்டி அது மேலே உட்கார்றதை பார்க்குறோம். இன்னொரு குரூப்பு, இந்தியாவில் இருக்கிற இன்னொரு குரூப் பாருங்கள், அது விதைக்கிற குரூப்பாக இருக்குது, இறைக்கிற குரூப்பாக இருக்குது. நான் சொல்கிறேன், இவங்களை தெரியும், இவங்க 2 பேரை வச்சு பார்க்கும்போது அவர் பொருளாசைக்காரர், இவர் தாராள குணமுடையவர். ஒன்றும் இல்லை, உலகத்தில் இருக்கிற காரியத்தை பார்க்கும்போது நமக்கு புரியுது. சில பேரை பார்க்கும்போது கஞ்சி பிஸ்னாரி இருப்பாங்க, சில பேரை பார்க்கும்போது சொல்லுவாங்க தாராள பிரபுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக மாறணும். அதுக்கு அந்த காணிக்கை சிஸ்டத்தை கண்டிப்பாக தேவன் உண்டாக்குனது நல்லது. ஏன்னா என் எண்ணம், என் கவனம் அது மேலே கிடையாதுயா, என் எண்ணம் கடவுள் மேலே, கர்த்தர் மேலே, என்னை உண்டாக்கினவர் மேலே என்பதை காண்பிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சமயம் அது. ஆமென். ஓகேங்களா? அடுத்தது 13 படிப்போம். ஆமென். ஒவ்வொரு விதைக்குள்ளாகவும் நாம் காணக்கூடாத விதத்தில் தானாகவே வளரக்கூடிய ஆற்றலையும் பிரமாணத்தையும் வைத்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அந்த விதைக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இல்லைங்களா? நீ வளரு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது சொல்லணும், இதுக்கு ப்ரேயர் பண்ண வேணாயா, போட்டாலே போதும் நான் வளர்ந்துருவேன். யோசிச்சு பார்த்துறீங்களா? விதைக்குள்ளே அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்குது, விதைக்குள்ளே அப்படிப்பட்ட சக்தி இருக்குது பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் பாருங்கள், பாஸ்டர் சாம் பீச்சல் எடுப்போம்போது என்னுடைய டைத்தெல்லாம் கொடுப்போம் பாருங்கள். அப்போல்லாம் ப்ரேயர் பண்ணி வாங்கினார். இப்போல்லாம் கொடுக்கும்போது வாங்கி பாக்கெட்டில் ப்ரேயர்லாம் பண்ணுறதில்ல. என்ன முன்னாடி ப்ரேயர் பண்ணார், இப்போலாம் ப்ரேயர் பண்ணுறதில்லன்னும் போது பின்னாடி தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓ இந்த விதைக்கு ப்ரேயர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் தெரியும் விதைச்சாலே அது அவங்க கையில் போயிட்டாலே போச்சு, வளர்ந்துடும், அவ்வளோதான். இப்போலாம் கொடுக்கும்போது வாங்கி கோட்டில் வச்சுருவாங்க, கொடுக்கும்போதே எடுத்து ஓகேப்பா அப்படின்ட்டு வாங்கி கையில் வச்சு.
இப்போல்லாம் ப்ரேயர் பண்ணுறதுலாம் இல்லை. அப்போது என்ன பாஸ்டர் ஒரு இவ்வளோ கொண்டு போய் விதைக்கிறோம், அவங்க வந்து ஏதாவது ஒரு ப்ரேயராவது பண்ணலாம்ல, ஏதாவது பண்ணலாம்ல, ஒன்றுமே பண்ண வாங்கி டக்குன்னு பாக்கெட்டில் வச்சுக்கிறாரே. ஒரு காலகட்டத்தில் யோசிக்க தோணுச்சு. ஆனால் விதையை பற்றி ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு தான் என்ன புரிஞ்சிச்சுன்னா, அதுக்கு ப்ரேயர் பண்ணக்கூடிய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த விதைக்குள்ளாகவே வளரக்கூடிய ஆற்றலை கர்த்தர் கொடுத்துரு. நம்ம விதைக்கிற இடம் நல்ல இடமா இருக்கணும். அந்த இடத்துல போய் நம்ம தெரியும், இந்த இடத்துல தெரியும் பாருங்க. ஒரு களை முள்ளுள்ள ஒரு இடத்துல விதைச்சோம்னா அந்த இடத்துல வளராது. ஆனால் ஒரு நல்ல இடத்துல விதைக்கும் போது நல்ல இடத்துல போட்டு நல்லா விளையும். ஆமென். ஆகவே நானும் அப்படி பண்ணுவேன் ஒரு காலகட்டத்தில். இப்போல்லாம் ஜெபம் நீ வாங்கிட்டுக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் நீங்களும் விசுவாசிக்கணும். அந்த விதை ஜெபிச்சாதான் வளரும் கிடையாது. அது அவர் விதைக்கிற இடம் நல்ல இடம், நல்ல இடத்துல விதைக்கிறேன், அது கண்டிப்பாக அமோக விளைச்சலை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஆமென். புரியுதுங்களா? ஏன்னா பிற்காலத்தில் வந்து திடீர்னு நிறைய சபைகள் வளர்கிற காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அப்போ என்ன நினச்சேன்னா, சரி ஒருவேளை நிறைய பேர் கொடுக்கறதுனால அவர் வந்து ஜெபம் பண்ண முடியல. ஆனால் பின்னாடி தான் புரிஞ்சிச்சு, அதுக்காக கிடையாது. அந்த விதைக்குள்ளாகவே வளரக்கூடிய ஆற்றலை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக 14, ஒவ்வொரு விதையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு விதைக்கப்படுகிறது. விதைக்கிற ஆட்களுமே என்னமோ விதைச்சிருக்கிறேங்கன்னு யாராவது விவசாயி சொல்லுவான்? எந்த விவசாயி சொல்கிறது கிடையாது. சொல்லுவாங்க, இதை விதைச்சிருக்கிறேன், இதை நான் அறுப்பேன். ஒரு நோக்கத்தோடு ஒவ்வொரு டைம் விதைக்கும் போதெல்லாம் ஒரு நோக்கத்தோடு விதைக்கிறாங்க. அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி விதைக்கிறாங்க. இந்த சீசனில் இதை விதைச்சா இந்த அறுவடை உண்டாகுன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த சீசனில் இது வரும், அந்த சீசனில் அது வரும்னு தெரியும். பாருங்கள், அது மட்டும் இல்லை, நோக்கமே இல்லாமல் யாரும் விதைக்கிறது கிடையாது. நோக்கத்தோடு தான் எல்லாருமே விதைக்க ஆரம்பிக்கிறார்கள். விவசாயிகிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த நோக்கம் சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க எல்லா விவசாயிகளுமே. ஏங்க விதைக்கிறீங்க? அவங்க சொல்லுவாங்க, இதுக்காக விதைக்கிறேங்க, இன்னத்துக்காக விதைக்கிறேங்க. அது மட்டும் இல்லைங்க, இது விதைச்சி இத்தனை மூட்டை வரும், இவ்வளவு அறுவடை பண்ணுவேன், இவ்வளவு லாபம் ஈட்டுவேன் என்றெல்லாம் ஒரு விவசாயி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வேலை செய்யுது. விதைத்த உடனே உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகுது. பாருங்க, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் படிச்சோன்னீங்களா, அந்த விதவை வந்து சாப்பாடு இல்லாமல் செத்து போக போகிறா. ஒரு லாஸ்ட் சாப்பாடு, ஃபைனல் முடிவு, அதான் இன்றோடு கடைசி சாப்பாடு, சாப்பிட்டு சாக போகிறாங்க. ஊழியக்காரன் சொல்கிறாரு, நீ சாவது இல்லை, நீ சாக மாட்டோமா, பயப்படாத சொல்கிறார். 13ஆம் வசனம், பயப்படாதே, என்கரேஜ் பண்ணுற, பயப்படாதே. சொல்லுங்கள், பயப்படாதே, நீங்கள் சாவதில்லை. ஆமென். இந்தம்மா பிளானு செத்து போலான்றது பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரன் சொல்கிறாரு, நீ சாக மாட்ட. கொடுத்த பிற்பாடு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிறது. ஆகதான் கொடுத்த பிற்பாடு அற்புதங்களை எதிர்பாருங்கள். இப்படி நிறைய பின்னாடி வரப்போகிற நாட்கள் அதெல்லாம் பற்றி பேச போனோம். பாருங்கள், அற்புதத்தை எப்படி எதிர்பார்க்கணும், அது மேலே எப்படி கண்களை வைக்க வேண்டும் பற்றி பேசுவோம். இப்போ மேலோட்டமாக சொல்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட அற்புதங்களை விதைச்ச உடனே அற்புதங்களை எதிர்பார்க்கணும். எல்லா விவசாயி விதைச்ச பிற்பாடு எதிர்பார்க்குறாங்க, சும்மா போகிறது கிடையாது. ஏதோ வந்தால் வரட்டும், போனால் போட்டு அப்படி பண்ணுறது கிடையாது. எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். சொல்லுங்கள், விதைச்ச உடனே எதிர்பாருங்கள். ஆமென். இங்கே ஒவ்வொருத்தரும் காணிக்கை தசமபாகம் கொடுக்கும்போதெல்லாம் எதிர்பாருங்க. இதை கண்டிப்பாக நிறைய பேசி ஆகணும். ஏன்னா சில பேர்லாம் எதிர்பார்க்கவே கூடாதுங்க, ஏதோ கொடுத்துட்டு போயிடணும்னு சொல்லுவாங்க. ஆகவே கண்டிப்பாக இந்த கன்ஃபியூஸை அடுத்த சப்ஜெக்டுக்கு உள்ளே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம். அன்றைய நேரத்தில் சபை என்ன சொன்னிச்சு, கர்த்தருடைய வருகை எதிர்பாருங்கள். தப்பு கிடையாது, அதெல்லாம் உண்மைதான். வருகை எதிர்பார்க்கும், கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து சொல்வார், என்ன அழைத்து சொல்வார், நம்ம போவோன்ற எதிர்பார்க்கிறது தப்பு கிடையாது. ஆனால் பூமியிலே நாம் விதைக்கும் போதும் அற்புதங்களை எதிர்பார்க்கலாம். அற்புதத்தை எதிர்பாருங்கள். ஆமென். விதைத்த உடனே அற்புதம், இதன் மூலமாக ஒரு அற்புதத்தை கர்த்தனுக்கு என் வாழ்வில் பண்ண போகிறார் என்று எதிர்பாருங்கள். நிச்சயமாகவே அற்புதத்தை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். 15வது, இதெல்லாம் என்ன போட்டு, விதைப்பு அறுப்பின் பிரமாணங்கள், விதி, இது இப்படி தான் வேலை செய்யும் என்பதை பற்றி பார்க்குறோம். 15வது காரியம், விதையின் அளவை அதிகரிக்கும் போது அறுவடையின் அளவையும் அதிகமாகும். அதான் ஆண்டவர் சொன்னார் பைபிளில் போட, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இது எல்லாவற்றிலும் உதவுது. எல்லாவற்றிலுமே கொஞ்சம் அன்பை காமிச்சா கொஞ்சம் அன்பை அதாக இருக்க முடியும். நிறைய அன்பை காமிச்சு பாருங்கள்,
நிறைய அன்பாக இருக்க முடியும். நிறைய பேர் பாருங்கள், எல்லாம் இது போதுங்க, ரொம்பலாம் ஓவராலாம் போகக்கூடாதுங்க அப்படின்வாங்க. இல்லை, அதே போல் தான் பணமாக இருக்கட்டும், டைத்தாக இருக்கட்டும், விதைச்சி பாருங்கள். இது விதைச்ச உடனே நீங்கள் எதிர்பார்க்க முடியும் விளைவு, அறுவடையின் அளவு அதிகமாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். அறுவடை கம்மியாக வராதுங்க. எந்த பொருளை விதைச்சாலும் அறுவடை விதைச்சதை மட்டும் இருக்க மாட்டீங்க, அதுக்கு மேலேயே பைபிளில் போடப்பட்டிருக்குது, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் மனிதர்கள் மடியில் நன்றாக இழந்து போடுவார்கள் என்று. அதுதான் பாருங்கள், நம்மை மாற்றுவதற்காக கர்த்தர் தசமபாகத்தெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார், நம்மை அழகாக்குவதற்கு, நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காக. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம இந்த பூமியில் பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற சம்பளம் போதுமா என்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. நான் சொல்ல, உங்கள் சம்பளம் போதுங்களா? அது மட்டும் இல்லை, ஜனங்கள் கேட்குற அளவுக்கு சம்பளம் கொடுத்தாலும் அந்த கம்பெனியை ரன் பண்ணவே முடியாது. சில பேர் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பளத்தை அப்படியே பிரித்து கொடுத்துருங்க, எல்லா வேலையாட்களும் பிரித்து கொடுத்துருங்க. அப்படி பிரித்து கொடுத்தா கூட கம்பெனி ரன் பண்ணவே முடியாது. ஏன்? கம்பெனி பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா அவங்க சம்பளத்தை அப்படியே பிரித்து கொடுக்கறது கிடையாது. எப்போதுமே ஒரு ஷேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒதுக்கி வச்சுக்குவாங்க. பெரிய ஷேராகவே அவங்க எப்போதும் பாருங்கள் பெரிய ஷேராக தான் ஒதுக்கி வைப்பாங்க. மீதம் இருக்கிற அவங்க லாப ஷேர் மற்ற காரியத்தில் அவங்க ஒதுக்கி கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுப்பாங்களே ஒழிய மற்ற பெரும்பாலான ஷேர் அவங்க வச்சுக்குவாங்க. ஏன் இது பற்றி ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா, ஜனங்களுக்கு எல்லா பணத்தை பிரித்து கொடுத்தா கூட அந்த ஜனங்களின் தேவை சந்திக்கப்படுமான்னு பார்த்தீங்கன்னா சந்திக்கப்படாது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், ஜனங்களின் தேவையை ஒரு கம்பெனி சந்திக்கப்பட என்ன தான் அவங்க வர லாபத்தில் எல்லாவற்றையும் ஒரு கம்பெனி வேலையாட்களுக்கு பிரித்து கொடுக்குதுன்னு வச்சா கூட அவங்க தேவையை சந்திக்கப்பட முடியாது. அப்போ என்ன சொல்ல வரோம், நம்முடைய தேவையை சந்திக்கிறது கர்த்தர். அதை புரிஞ்சுக்கணும். சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன சம்பளம் ஒழுங்காக கொடுக்க மாட்டேன்றாங்க, அப்படி பண்ண மாட்டேன்றாங்க, இவர் பண்ண மாட்டேன்றாங்க. நான் சொல்கிறேன், அதை பார்க்காதீங்க. தீபாவளி வரப்போகுது, போனஸ் எவ்வளோ கொடுக்க போகிறான்னு தெரியல. சார் தீபாவளி முடிஞ்ச பிற்பாடு சொல்லுவாங்க, போனஸே கொடுக்கல பாஸ்டர், இவ்வளோ தான் பாஸ்டர் கொடுத்துருக்குறாங்கன்னு வாங்க. நான் சொல்கிறேன், போனஸை பார்க்காதீங்க, அவர் போனஸ் நிறையா கொடுப்பார். ஏன்னா அவரை பாருங்கள், அவர் நோக்கி பாருங்கள், அவரை பார்த்து வேலை செஞ்சு பாருங்கள். போனஸ் கூட அமுக்கி குலுக்கி சரிந்து முடியாய் உங்கள் மடியில் போடும்படி கர்த்தர் பண்ணுவார். அப்போ கர்த்தர் மேல் நம்ம என்றைக்கு கண்களை வைக்கிறோமோ அன்றைக்கு மிகப்பெரிய நன்மைகளை நம்ம பார்க்க முடியும். நம்ம வேலையின் மீது கண்களை வைக்கக்கூடாது. மிகப்பெரிய அறுவடை வேண்டுமா, மிகப்பெரிய ஒரு அளவு வேண்டுமா, நம்ம விதைத்து விட்டு தேவனை பார்க்கும்போது ஏராளமான அறுவடையை நாம் அறுவடை செய்ய முடியும். அப்போ என்னன்னா, எல்லா வீட்லேயும் பெரிய பிரச்சனைனா நான் வேலை செஞ்சு இவ்வளோதான் வருமானம் வந்துச்சு, இவ்வளோதாங்க அப்படின்றது. ஆனால் நீங்கள் விதைச்சிட்டு கர்த்தர் மேலே கண்ணை வச்சு பாருங்கள், அங்கு ஏராளமான அறுவடை உண்டாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். 16வது காரியம் 16. ஆமென். தேவன் வைத்திருக்க உங்கள் பிரச்சனை, அதாவது உங்களின் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு, இல்லாமை, வறுமை, பற்றாக்குறையிலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாசலே விதத்தான். அவங்களுக்கு சொல்ல, நீங்கள் உங்கள் பிரச்சனை நிறையா இருக்குது, நீங்கள் உங்கள் பிரச்சனைலாம் சொல்ல போனால் ஏகப்பட்ட பிரச்சனை சொல்லுவீங்க. இந்த பிரச்சனை தான் கிடையாது, ஏராளமான பிரச்சனை இருக்கும். அத்தனை பிரச்சனை நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றாலும் அதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு வாசலே விதைத்தான். ஆமென். பாருங்கள், அதாவது செழிப்புக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன, பணத்தை விதைக்கிறது, தசமபாகம், காணிக்கைகளை விதைக்கும் போது மிகப்பெரிய அறுவடை உண்டாகும். அதே போல் இப்போ குடும்பத்தில் சமாதானம் வேணும் என்றாலும் அங்கே என்னத்தை விதைச்சாகணும், அன்பை விதைச்சாகணும், பாசத்தை விதைச்சாகணும், இல்லைங்களா? அங்கே விதைச்சாகணும். பிள்ளைகள் மத்தியில் ஒற்றுமை அங்கேயும் விதைச்சாகணும். எல்லா இடத்துலையுமே விதைத்தால்தான் அறுவடை உண்டா. அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். சில பேர் பிரச்சனைக்குள்ளாகவே இருக்கிறாங்க. ஏன் பிரச்சனைக்குள்ளாகவே இருக்கிறாங்கன்னா, தீர்வு வாசல் இருக்குது, விதை இருக்குது, அந்த விதையை எடுத்து விதைக்கிறது. எப்படியும் விதைக்க முடியவே முடியாதுங்க, வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்வாங்க. இல்லை, கண்டிப்பாக நீங்கள் விதைத்தால்தான் நீங்கள் எந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிருக்கிறீங்களோ அந்த பிரச்சனை வெளியே வரக்கூடிய ஒரு வழியை நீங்கள் விதைச்சாதான் தீர்வே உண்டாக ஆரம்பிக்கும். சில சொல்லுவாங்க, நீங்கள் பேசுங்கன்னுவாங்க. நான் எப்படி பேசுகிறது? அப்போ நிப்பாட்டுங்க. அப்போ வழியே கிடையாது, பிரச்சனை வெளியே வர்றதுக்கு வழியே வாசலே கிடையாது. நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படிங்க முடியும்? முடியாதுங்க, வரட்டுக்க வருவோம். முதல்ல கொஞ்சம் நிப்பாட்டிட்டு, உங்களுக்கு இப்போ இந்த பிரச்சனை வெளியே வரணுமா, விதைங்க.
முதல்ல நீங்கள் காலை வைங்க, முதல்ல நீங்கள் அடி எடுத்து வைங்க. ஆமென். புரியுது? எந்த பிரச்சனையாக நான் சொல்கிறேன், உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், சொந்த பிரச்சனையாக, உங்கள் குடும்ப தொழில் பிரச்சனையாக இருக்கட்டும், சமுதாய பிரச்சனையாக இருக்கட்டும், சபை பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் வைத்திருக்க ஒரு வழியே விதை தான். அந்த விதையை எடுத்து அந்த இடத்துல விதைச்சாதான் அதில் நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். அந்த விதவைக்கு ஒரு வழியை வச்சுருந்தார். கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், அதை எடுத்து விதைச்சாங்க பாருங்கள், மிகப்பெரிய வழி திறக்கப்பட்டுச்சு. பஞ்சகாலம் முடிகிற வரையிலும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, குறையில. ஆமென். 17வது காரியம், 17வது விஷயம். ஆமென். உங்களுக்கு ஏன் விதையெல்லாம் கடவுள் கொடுக்குறாருனா, ஏன் கொடுக்குறாரு? அவருடைய மைண்டில் அறுவடையை வைத்து கொண்டு தான் விதையை கொடுக்குறார். இன்றைக்கி ஏன் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்? நல்லா கவனமாக கேளுங்க. இதை நான் இருக்கிறதுக்காக பேசு. நீங்கள் அறுவடை செய்யணும், உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், உங்கள் வாழ்க்கையில் செழிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் டெவலப் ஆகணும். இப்போ இருக்கிற நிலைமையில் இங்கே இருக்கிற யாரும் இருக்கக்கூடாது. அதுதான் கர்த்தர் பாருங்க, அறுவடை அவருடைய மனதில் இருப்பதெல்லாம் அறுவடை. சொல்லுங்கள், அறுவடை. அறுவடையை மனதில் வச்சு தான் கர்த்தர் விதையை கொடுக்குறார். அதுதான் பைபிள் பொறுப்பு அறுப்பு மிகுதி. அப்படியே அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் என்று பைபிளில் கர்த்தரை பற்றி பார்க்குறோம். அவன் எஜமான், அறுப்புக்கு எஜமானே கர்த்தர். அப்போ தோல்வி எங்கே உண்டாகுது? விதைக்காத போது தான் தோல்வி உண்டாகுது. அப்போ விதைத்தோம்னா அங்கே தோல்வி உண்டாகவே உண்டாகாது. நல்லா கவனமாக கேளுங்க. விதைப்பது என்பது நம்ம கையில், அறுவடை என்பது தேவன் கையில். கர்த்தர் கேட்பார், எப்போ அறுவடை ஓகே ரைட்டு, விதைச்சியா? விதைச்சாலப்பா அதை நான் பெருக்கி தர முடியும், விதைச்சால நான் அதிகமாக கொடுக்க முடியும். ஏன் உனக்கு விதையை கொடுத்துருக்கிறேன்? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற எல்லாமே விதை தான். எல்லாவற்றையும் கர்த்தர் ஏன் கொடுத்துருக்கிறார்? உங்கள் நல்வாழ்வை மனதில் வைத்து, உங்கள் அறுவடையை மனதில் வைத்து, உங்கள் செழுமையை மனதில் வைத்து, உங்கள் வெற்றியை மனதில் வைத்து, உங்களுடைய சுகத்தை மனதில் வைத்து தான் தேவன் எல்லா விதமான விதைகளையும் கர்த்தர் உங்களிடம் கொடுத்திருக்கின்றார். ஆமென். அப்போ என்னன்னா, அறுப்புக்கு எஜமான் அவர் கரெக்டாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். நம்ம சரியாக விதைச்சோம்னா சரியான அறுவடை நிச்சயமாக எல்லா விதங்களிலும், எல்லா ஏரியாவிலையும் அறுவடையை நாம் பார்க்க முடியும். திரும்ப சொல்கிறேன், பணம் காணிக்கை மட்டுமல்ல, எல்லா இடத்துலையும் அறுவடை நம்ம பார்க்க முடியும். 18வது காரியம், அசாதாரணமான விதத்தில் விதைத்தால் அறுவடையும் அசாதாரணமாக உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். அசாதாரணமான விதத்தில் விதைக்கும் போது, சாதாரணமான காரியத்தில் கிடையாது. இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த அம்மா எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு. யோசிச்சு பாருங்க, அவங்க படுபாவி பாஸ்ட்டு இருக்கிறது கொஞ்சம், ஒரு விதவை வீடுன்னு கூட தெரியாமல் தண்ணி கேட்டாராம் கூட, தண்ணி கொடுப்பா. அதுன்னு போகிறப்பயே கொஞ்சம் முதல்ல அதை எனக்கு சுற்றி எடுத்துகிட்டு வான்னு வேற சொல்கிறாரு. கொஞ்சம் கூட நம்ம நிலைமை தெரியுதா? சில நம்மளால நம்முடைய சுச்சுவேஷன் தெரியுதா? நம்ம சூழ்நிலை தெரியுதா? நம்ம கஷ்டம் தெரியுதா? கஷ்டத்தின் நேரத்தில் சாதாரண ஆள் கூட கேட்க மாட்டாயா. இந்த பாஸ்ட் எலியா கேட்குறாயா பாருங்க. மற்ற ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? திட்டியே தீத்திடுவாங்க. உள்ளே அப்படியே கரிச்சிக்கிட்டே உள்ளத்தில் கொடுக்கும்போதே தட்டுன்னு வைப்பாங்க, டப்புன்னு வைப்பாங்க. போ இருக்கிறதே கொஞ்சம். இதில் வேற உலகத்தில் பிச்சை எடுத்தான் பெருமாள் அப்படின்னா, ஏற்கனவே கொஞ்சம் சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா இதை வேற பிடுங்க வந்திருக்கிறானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஆளாக இருந்தால் அப்படி பேசியிருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. அசாதாரணமான விதத்தில் அந்த காரியத்தை செய்கிறாங்க. சாதாரணமான காரியம், அந்த சுச்சுவேஷன் சாதாரணமான சுச்சுவேஷன் கிடையாதுங்க. இக்கட்டான சுச்சுவேஷன். கொஞ்சம் என்ன கொஞ்சமாக அவளா சாப்பிட்டு செத்து போகலான்ற நிலைமை. அசாதாரணமான விதத்தில் விதைக்கிறார்கள். அதே போல தான் பாருங்கள், இந்த 5 அப்பம் 2 மீனையும் கொண்டு கொடுக்குற சின்ன பையன் கூட பார்த்தீங்கன்னா நினைப்பேன், என்ன சின்ன கை ஆண்டு எப்போதும் பாரு இப்படி தான் விதை வீட்டிலேருந்து புணுங்குறாரு. சின்ன பையன் இன்னையா இவர் வேலையை பார்த்தா இப்படி இருக்குது. சின்ன பையன் பிடிங்கி சாப்பிட்லாமா? சில பேர் பாருங்கள் இருந்து ஏண்டா உனக்கு அப்படின்னு வாங்க. சின்ன பையன் பிடிங்கி சாப்பிட்ணுமா? இவங்கெல்லாம் சாதாரணமாக அந்த காரியத்தை பண்ண முடியாது. அசாதாரணமான விதத்தில் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளத்தில் தைரியம், நம்பிக்கை, உற்சாகம், அறுவடையை குறித்த ஒரு பரபரப்பு, பரவசம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பஞ்சத்தின் மத்தியில் நடக்கின்றது. நீ மக்கள் ஏன் அப்படியே இருக்கிறாங்கன்னு இதெல்லாம் தெரியல. இது எந்த அளவுக்கு நம்முடைய பரவச நிலைமை கொண்டு போகும், பரபரப்பை உண்டாக்கும். விதை எந்த அளவுக்கு பரபரப்பு உண்டாகக்கூடிய அளவுக்கு அறுவடை உண்டாக்கும் என்ற அளவுக்கு அவங்களுக்கு தெரியல. ஸோ அசாதாரணமான விதத்தில் விதைக்கும் போது அறுவடை அப்படி தாங்க உண்டாகும்.
அசாதாரணமான விதத்தில் தான் உண்டாகும். நான் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்திடுவார். யாரும் நினைத்திடா வேலையிலும் அற்புதம் செய்திடுவார். பாட்டை தான் பான். நினைத்திடா வேலையில் கொஞ்சம் கூட கற்பனையே பண்ணீங்க. அசாதாரணமான காரியமாக இருக்குது, சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னும் எப்படி நடக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? பஞ்ச காலகட்டத்தில் யார் வீட்டில் இல்லைன்னா இவங்க வீட்டில் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்குது, சாப்பாடு ஆகிட்டு இருக்குது, தடால் புடால். யோசிச்சு பாருங்கள், கொரோனா டைமில் ஊரே கஷ்டத்தில் இருந்துச்சு. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க, எனக்கு தெரிஞ்ச தேவனுடைய பிள்ளைகள் யாரும் கஷ்டத்தில் இல்லை. கர்த்தர் நல்லா வச்சுருந்தார். ஆமென். புரியுதுங்களா? 19 ஓ விதைப்பு, இதுதான் நான் இப்போ முன்னாடி சொன்னேன். விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் உள்ளத்தில் அறுவடை குறித்த பரபரப்பதையும் பரவசத்தையும் உண்டாக்குறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். இந்த அசாதாரணமான விதத்தில் உண்டாக்குறது இது சேர்த்து சொன்ன சரி. இப்போ 20வது காரியம், ஒரு சின்ன விதை மிகப்பெரிய அறுவடையை உண்டாக்க முடியும். என்னென்னா, சின்ன விதை எல்லாருக்குமே தெரியும். விதை என்பது சின்னது தான். பாருங்கள், ஒரு சின்ன குழந்தை தான் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து மிகப்பெரிய ஒலிம்பிக் சாம்பியனாகவே மாறுறான். சின்ன ஆள் தான். வளர 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 மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறுகின்றான். எந்த ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கிற திறமைகள் தாழ்ந்துகளை வெளியே கொண்டு வராங்களோ அவங்க மிகப்பெரிய ஆளாக மாற முடியும். எல்லா விதையும் எடுத்துக்கிட்டாலும் சின்னது தான். ஆனால் அது வளர்ந்து நிற்கும் போது தான் இவ்வளோ பெருசாப்பா. ஆனால் எங்கே ஆரம்பிச்சிது? சின்னோண்டு விதைகள். விதையின் பிரமாணம் என்ன? விதை சின்னது, ஆனால் அதனுடைய வளர்ச்சியெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். 21 ஒவ்வொரு விதையும் கோடான கோடி அற்புதங்களுக்கான ஆதாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? ஒவ்வொரு விதையும் கொஞ்சம் அற்புதம் கிடையாது, அற்புதங்களுக்கான ஆரம்பத்தையும் ஆதாரத்தையும் சுமந்து தான் இருக்குது. இப்போ தான் ஒரு பிரசங்கியார் ஒரு பப்பாளி பழத்தை பற்றி விலகி சொல்லும்போது சொல்கிறார், ஒரு பப்பாளி பழத்தில் இருக்கிற ஒரு பப்பாளி பழத்துக்குள்ளே 470 விதை இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறார். ஒரு பப்பாளி பழத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது 470. அந்த 470 பப்பாளி பழத்தை எடுத்து காய வச்சு அந்த விதையை விதைச்சோம்னா அதில் ஒவ்வொரு மரத்துலையுமே குறைந்தபட்சம் ஒரு 10 பப்பாளியாவது அறுத்தா கூட அதெல்லாம் எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறாரு. 25 போட்டு அதுக்கு மேலே எத்தனை ஜீரோவை கூட போட்டுக்கலாம். அவ்வளோ விதமான விளைச்சல் அந்த ஒரு விதை செய்யுது, ஒரு பழம் பண்ணுது அப்படின்ற. யோசிச்சு பார்த்தீங்களா? என்ன, ஒவ்வொரு விதையும் கோடான கோடி அற்புதங்களுக்கான ஆரம்பத்தையும் ஆதாரத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறது. விதையை சாதாரணமாக எடை போடாதீர்கள். ஆமென். நான் சொல்கிறேன், அன்பாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், நன்றியாக இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. சர்ச்சு முடிஞ்சு போகும்போது ஒருத்தரை கனம் பண்ண முந்தி கொள்ளும், ஒருவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள்னு சொல்கிறோம். தெரிவிக்கிறீங்களா? கனம் பண்ணுவது என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு விதை. கிறிஸ்துவ சபையில் சொல்லி கொடுத்தா பிரைஸ் லார்ட்னு சொல்ல சொன்னாங்க. அது ஒரு பாரம்பரியமாக போயிடுச்சு. ஆனாலும் ஒரு விதையை விதைக்கிறோம், பிரைஸ் லார்ட், நம்முடைய அன்பை காமிக்கிறோம். சில பேர்லாம் பிரைஸ் லார்ட்னு சொல்லாமல் அப்படி திருப்பிக்குவாங்க. பாருங்கள், நீ என்ன சொல்கிறது, நான் ஒட்ட பிரைஸ் லார்ட் சொல்லி ஆகணுமா? அப்படி திருப்பிட்டு போவாங்க. அவங்க தூரத்தில் வரேன்னு தெரிஞ்சு இவங்க எப்படி தலையை தொங்க போட்டுட்டு போவாங்க. நான் பார்க்கவே இல்லைங்க சொல்லுவாங்க. அந்த பக்கம் தான் போனாங்க, பார்த்துட்டு தலையை குடிஞ்சிட்டு போகிறாங்கன்னு தெரியும், ஆனால் நான் பார்க்கவே இல்லைன்னு சாதிப்பாங்க. பாருங்க, கவனிங்க. கனம் பண்ணுவதில் ஒருத்தர் முந்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறது பார்த்தா அதெல்லாம் ஒரு விதை. நம்ம கனம் பண்ணுறதே கிடையாது, ஆனால் கனம் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ஏராளமான உங்களுடைய அற்புதத்திற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களுக்கான ஆரம்பத்தையும் ஆதாரத்தையும் அவைகள் கோடான கோடியாக சுமந்து கொண்டு உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே எந்த ஒரு காரியத்தையும் இந்த தாட்டில் விதைச்சி பாருங்கள். இதெல்லாம் எழுதி வச்சு கொஞ்சம் வீட்டில் போய் தியானிங்க, யோசிச்சு பாருங்கள். அப்படியே போயிடாதீங்க. இதெல்லாம் என்ன ஏதுன்றதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதே போல் தான் விதையை எடுத்தாலும் தேவன் உண்டாக்கின எல்லாவற்றுக்குள்ளேயும் கர்த்தர் அந்த பெருக்கத்தின் காரியத்தை வச்சிருக்கிறார். ஆகுதான் எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் பழுகி பெருகு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் போங்க. எந்த காரியத்தை பார்த்தாலும் தேவன் சொன்ன ஒரு காரியம், பழுகி பெருக கடவுது.
11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். விதைகள் அவருக்கு தெரியும், விதையினுடைய அம்சம் என்னன்னு தெரியும். ஆகவேதான் விதைக்கு முளைப்பிக்க கடவுது என்று சொல்கிறார். 20ஆம் வசனம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துகளையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாயவில் பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். 21. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துகளையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 22. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து என்ன சொல்றார்? ஆசீர்வாதம் என்ன வருது? நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். அப்படியேதான் 28. பின்பு தேவன் அவர்கள் நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை பழுகி பெருகு. நான் சொல்ல ஒவ்வொரு விதைக்குள்ளாகவும் பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் இருக்குது. நீ உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க? 800க்கு மேலே தாண்டிடுச்சு இல்லைங்களா? ஆனால் எங்கே இருந்துச்சு 800 கோடி மக்களும்? ஆதாம் என்ற ஒரு விதைக்குள்ளேருந்து வந்துச்சு. நின்றுமா இது? கவர்மெண்ட் தான் ஸ்டாப் பண்ணி வச்சுது. ஒரு பிள்ளைய வேற பெற்றுக்காத. ஒரு காலகட்டத்தில் 2 இருந்துச்சு, அப்புறம் 1 இருந்துச்சு. இப்போ நாமே குழந்தை, நமக்கு ஏன் குழந்தைன்ற லெவலில் போயிடுச்சு. கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்குது. கர்த்தர் ஸ்டாப் பண்ணாரா? கர்த்தர் ஸ்டாப் பண்ணல. இப்போ வந்தால் கூட இப்போயும் நம்ம பார்க்க நீ பழகி பெருகுன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு ஒழிய உன்னோட நிப்பாட்டிக்கப்பா கொஞ்ச நாள் நிதி நிர்வாகத்தை யோசித்து பார்த்தியா? உன் நிலைமை யோசித்து பார்த்தியா? உன் சம்பளத்தை யோசித்து பார்த்தியா? நம்ம கூட இருக்கிறவங்களும் கவர்மெண்ட்டு தான் இதை யோசித்து பார்த்தியா அதை யோசித்து பார்த்தியான்னு சொல்லும். கர்த்தர் நீ என்னையே பாரு, என் பிளான் என்ன, என் திட்டம் என்ன, நீ பழுகி பெருகி பூமி நிரப்புறது தான்ப்பா என் திட்டம். ஆண்டவரை இத்தனை பேரை பெற்றுட்டு என்னன்றது பண்ணுறது? கர்த்தர் சொல்லுவார், இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார். ஆமென். ஆகவே கவலைப்படாதீங்க. பிள்ளைகளெல்லாம் பெற்றெடுக்கிற நீங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்ப்போம் என்று கவலைப்படாது. நான் 2 பிள்ளைகளை பார்க்கும்போது எப்படி வளர்த்துன்னு எனக்கே தெரியல. சில பேர்கிட்ட இவ்வளோ பெரிய பிள்ளைகளாப்பா அவங்களுக்குன்றாங்க. ஆனால் எப்படி என் பிள்ளைங்க பிறந்துச்சு, எப்படி வளர்ந்தாங்க, எப்படி இப்போ நிற்கிறாங்க. சில பேர் காலேஜ் படிக்கிறது பெரிய இதாக பேசுவாங்க. காலேஜ் கூட படிக்க வச்சாச்சு. எனக்கு பெருசாகவே தோணல. என்னங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு கர்த்தர் அவரை தெரியும் பாருங்கள். இதுவரை நடத்தினவர் இனி நடத்துவார். சில தேவைகள்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணு பிதிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். உடனே தெரியும் இதுவரை நடத்தினவர் இனியும் அற்புதமாக நடத்துவார். அப்படி மாதிரி கண் உள்ளே போயிடும். வெளியே வர கண் உள்ளே போயிடும். ரைட், ஓகே, அவர் அந்த காரியத்தை அவர் பார்த்துக்குவார். ஆமென். சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் பழுகி பெருகும். சும்மா கொஞ்சம் என்ன எவ்வளோ பழுகி போயிருந்துச்சுன்னா பஞ்சகாலம் முடிகிற வரையிலும் பழுகிட்டே இருந்துச்சு, பெருகிட்டே இருந்துச்சு. ஸ்டாப் ஆகலை. பைபிளில் போடப்பட்டிருக்குது. ஆமென். 20 இப்போ என்ன இதுங்க, சின்ன விதை மிகப்பெரிய அறுவடை உண்டாக்க முடியும் போட்டாச்சு. அடுத்தது என்னது 21 என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு விதையும் கோடான கொடி அற்புதங்களுக்கான ஆதாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. 21 காரியத்தை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ நம்ம பெருக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. நல்ல கவனமாக கேளுங்க. நம்ம தலையெழுத்தை கர்த்தர் தலையில் எழுதி வச்சுட்டார். என்ன தலையெழுத்து எழுதி வச்சுட்டாருன்னா பெருக்கம், இன்க்ரீஸ். சொல்லுங்க, என் தலையில் ஒரு தலையெழுத்து இருக்கு, என் தலையில் ஒரு எழுத்து எழுதியிருக்கிறாரு. ஆதியாகமம் 1:28 நீ பழுகி பெருகு, பூமியை நிரப்பு. ஆமென். பிள்ளைக்குட்டிகளை பிள்ளைக்குட்டிகளை மட்டும் இல்லை, எல்லா விதங்களிலையும் நாம் பழுகி பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சிலரும் பாருங்கள், வாழ்க்கையில் சில கஷ்டம் பண்ணும்போது அவங்க தலையெழுத்துங்க. என்ன பண்ணுறது? வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறா பெண்களை, வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறா பாருங்க, அப்படிப்பட்ட வரம். இவன் வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறான், அப்படிப்பட்ட வரம்னுவாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிற வரம் நல்ல வரம். ஆதியாகமம் 1:28 வாங்கிட்டு வந்திருக்கிற நீங்கள் பழுகி பெருகுங்கள். தேவன் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் தேவன் விதைகளை ஏராளமாக வைத்திருக்கிறார். இந்த விதையை எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணணும், இந்த விதையை எண்ணி கனம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, இந்த விதையெல்லாம் கர்த்தரை கையில் கொடுத்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி என்று சொல்லுங்க. ஆமென்.
அதுதான் கர்த்தருடைய தயவினால் நீங்கள் மேலே வருவதை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். யாரையும் நம்பி வாழாதீங்க, உங்கள் கையில் இருக்கிற விதையை நம்பி வாழுங்க. ஆமென். விதையை கர்த்தர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் விதைக்க ஆரம்பிங்க. சில பேருக்கு வரவே காணிக்கை தசமபாகம் வெளியே வெளியே எடுக்கவே முடியல. சில பேரால் சரியான விதத்தில் தசமபாகத்தை கொடுக்க முடியல. ஏதோ கொடுக்க மாதம் மாதம் ஏதோ கொடுக்கணுமென்றதை கொடுத்துருக்கோம் இல்லைங்க. தசமபாகம் என்றால் 10% சொல்ல 10% இப்போ இருக்கிறதுல ஒன்று கிடையாது. உங்கள் வருமானத்தில் 10% புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே வரமாட்டேன்னுது, வெளியே எடுக்க முடியல. நான் சொல்ல கவனமாக கேளுங்க, யாரையும் எதிர்பார்த்து வாழாதீங்க. இவங்க தருவாங்க அவங்க தருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து வாழாதீங்க. உங்கள் கையில் விதை இருக்குது, விதையை நம்பி வாழுங்க. ஆமென். புரியுதுங்களா? ஒருத்தர் பாட்டு பண்ண அந்த காலம், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். பாட்டு மட்டும் இல்லைங்க, புஸ்தகத்திலையும் வந்துருக்குது. பாஸ்ட் என்ன பாட்டு பாடுறாருங்க, பாட புஸ்தகத்திலே இருக்குது. இதே இப்போ இந்த வரியில் பாட புஸ்தகத்தில் இருக்குது. அப்போ சொல்கிறேன், அதே அடியாக சொல்கிறேன், என்ன வளம் இல்லை என்ற திருச்சபையில் ஏன் கையை ஏந்த வேண்டும் பக்கத்தில் இருக்கின்ற விசுவாசியின் கையை. ஆமாம், யாருக்கும் எதிர்பார்க்க வேணாங்க, உங்கள் கையில் விதை இருக்குது. பல விதைகளை அடக்கிய பெட்டகங்கள் நீங்கள், விதை கடை நீங்கள். உங்கள்கிட்ட ஏராளமான விதைகள் இருக்குது. இதோட முடியல, 21 முடியல. அடுத்த வாரம் 22 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எழுந்திருப்போம். இன்றைக்கி ஒரு 21 காரியங்களை பார்த்தோம். விதையின் பிரமாணங்கள். இது ஒரு பாடம் படிக்கிறது போல் இருந்தாலும் இதெல்லாம் வீட்டில் எழுதி வச்சு கொஞ்சம் திரும்ப நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா இந்த மெசேஜ் நாளைக்கு தான் அப்லோட் பண்ணுவோம். அதில் கூட இந்த ஸ்டீலெல்லாம் உள்ளே போட்டுருவேன். நீங்கள் அப்போ கூட பாஸ் நிப்பாட்டி கூட எழுதி வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தியானிங்க, என்ன சொல்கிறோன்றது கவனிங்க. தேவன் இங்கே இருக்கிற யாரையும் ஓட்டாண்டியாக உண்டாக்கலை, இங்கே இருக்கிற யாரையும் ஏழையாக உண்டாக்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற யாருமே என்கிட்ட இல்லை என்ற பஞ்சப்பாட்டை இனிமேல் பாடாதீங்க. உங்களுக்குள்ள ஏராளமான விதை கடைகளை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு விதை மட்டும் கிடையாது, உங்கள்கிட்ட ஏராளமான விதையை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த எல்லா விதையும் என்ன சொல்லுதுன்னா, நீ ஏழையாக மாட்ட, நீ ஓட்டாண்டி ஆக மாட்ட, நீ கஷ்டத்தில் போக மாட்ட. இந்த விதைகள் என்ன சொல்லுதுன்னா, நீ பழுகுவ, நீ பெருகுவ. ஒன்று, நீ விதைச்சிப்பார். விதையெல்லாம் உங்களை பார்த்து சொல்லுது, உன் கையில் சும்மா இருக்கு, நீ விதைச்சிப்பார். நல்ல இடம், இந்த இடம் நல்ல இடம் பாருங்க, இதில் விதைச்சிப்பார். ஏராளமான அறுவடை உங்களுக்கு உண்டாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமாம், சொல்லுது உங்களுக்கு புரியுதுங்களா? விதைக்கிறதுல தான் பிரச்சனை. விதைச்சி பாருங்க. சபையில் தசமபாகம் காணிக்கை என்ற விதையை கொடுத்துருக்கிறாரு, அதை விதைச்சி பாருங்கள். ஏராளமான அறுவடை அதில் சொல்லப்பட்டதில் நிறைவேற ஆரம்பிக்கும். அதே போல் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் விதைகளை இந்த இடத்துல வச்சிருக்கிறார், பைபிளில் வச்சிருக்கிறார். எல்லாம் நிறைய விதை இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் வேதத்தை படித்து பார்த்து உங்களுக்குள்ளே இருக்கிற காரியத்தை பார்த்தாலே, ஆமாம், இவ்வளோ விதையை கடவுள் எனக்குள்ளே வச்சிருக்கிறாரேன்னு ரொம்ப ஆச்சரியப்படுவீர்கள். நான் அடிக்கடி ஆச்சரியப்படுறேன், எனக்குள்ளே இவ்வளோ வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே, இவ்வளோ விதைகளை வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே. நல்லா சொல்கிற தேவன் கொடுத்த அத்தனை விதைகளும் வளரக்கூடிய தன்மை உடையது, பெருக்கத்திற்குரிய வீரியத்தை கொண்ட விதைகளாக ஒவ்வொரு விதைகளும் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. எதுவும் சாதாரணமானது கிடையாது, அசாதாரணமான ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் இந்த விதையை விதைப்பதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தசமபாகம் காணிக்கை விதையுங்க, அன்பை விதையுங்க. இந்த அநேக இடத்துல அன்பை விதைச்சி பாருங்கள். நம்ம ஒரு பாட்டு, ஓடி ஓடி சொல்லுவேன் என் இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும் பாருங்கள். சுவிசேஷ ஊழியம் பண்ணும்போது இன்னும் ஏராளமான ஜனங்கள் கர்த்தர்ட்ட வர ஆரம்பிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதுன்ற ஒரு நிலைமையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இல்லைங்க, கர்த்தருக்கு இன்னும் ஏராளமான மக்கள் தேவைப்படுறாங்க. அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்த வேண்டும். அதற்கு நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியும். அப்போ விதைக்கணும். சுவிசேஷ ஊழியம் என்பது விதை. எல்லாமே நான் சொல்கிற விதையாக பார்க்க ஆரம்பிங்க. இனிமேல் இந்த பூமியில் வாழும் பொழுதெல்லாம் எந்த ஒரு காரியம், எந்த ஒரு செயல், எந்த ஒரு சொல்லாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், எல்லாமே விதை. ஓகே, புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? புரிஞ்சிட்டிங்களா? எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு செயலும், எந்த ஒரு சொல்லும், எந்த ஒரு காரியமுமே விதை தான். யாருக்கு எந்த ஒரு காரியம் செய்தாலும். ஆமென்.
அடுத்த வாரம் நிறைய காமிக்க போகிறோம் பாருங்கள். இந்த விதையின் பிரமாணத்தில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அது இன்னும் கொஞ்சம் ஆச்சரியத்தை உண்டாகக்கூடிய பிரமாணங்கள், விதைப்பின் பிரமாணங்களில் இன்னும் ஆச்சரியத்தை உண்டாகும். நம்ம நினச்சிருக்கோம் இதுதான் விதை, என்ன இன்னும் நிறைய அடுத்த வாரத்தில் சொல்ல போகிறோம் பாருங்கள். இந்த விதையெல்லாம் எப்படி நமக்குள்ளே விதைக்கப்பட்டுச்சு, எப்படி வளர்ந்து நிற்கிறோம் என்பதெல்லாம் இந்த விதையின் பிரமாணத்தில் நம்ம பார்ப்போம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, எங்களோடு பேசினபடியால் நன்றி செலுத்துவோம். எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் விதையை உடைய கடைகளாக இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கின்ற எல்லா விதைகளும் வளரக்கூடிய தன்மை உடையவைகள். அந்த ஒவ்வொரு விதைக்குள்ளாகவும் ஆண்டவரே ஏராளமான அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறீர். அறுவடையை மனதில் வைத்து தான் விதையை கர்த்தர் எங்களுக்கு கையில் கொடுத்துருக்கிறீர். எங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு நாங்கள் விதைக்கும் போது மிகப்பெரிய அறுவடை, அசாதாரணமான விதத்தில் விதைக்கும் போது அசாதாரணமான அறுவடை எல்லாம் உண்டாகும் என்பதை இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். எங்கள் கண்களை திறந்தீர். எங்கள் வாழ்வையே ஒரு விதையாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல எங்களை விதைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கு காலையில் விதைத்து கொண்டிருக்கிறோம். பாடல் மூலமாக விதைத்தோம், துதியின் மூலமாக விதைத்தோம், ஜெபத்தின் மூலமாக விதைத்தோம், காணிக்கை தசமபாகம் கொடுப்பதன் மூலமாக விதைத்தோம். இந்த வார்த்தை கேட்பது எங்களுக்கு காதை விதைச்சோம், எங்கள் உள்ளத்தை விதைச்சிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மனதை விதைத்திருக்கிறோம், எங்களுடைய சரீரத்தை இதற்காக ஒப்பு கொடுத்துருக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஏராளமான விதையை விதைச்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இதெல்லாம் பன்மடங்கு வளர்ந்து நல்ல விளைச்சலை ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கட்டும். குடும்ப வாழ்வில் கொண்டு வந்து கொடுக்கட்டும், தனிப்பட்ட வாழ்வில் கொண்டு வந்து கொடுக்கட்டும் ஆண்டவரே. இதெல்லாம் எப்படி என்பதை ஒரு காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் சீர்தூக்கி பார்க்கும்போது இதெல்லாம் நான் விதைத்த விதையின் விளைவுகள் என்பதை நம்முடைய பிள்ளைகள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகளெல்லாம் நிரூபித்து காண்பிப்பீராக, எடுத்து காண்பிப்பீராக. வாழ்க்கை வாழும்போது விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணத்தை சரியாக தெரிந்து கொண்டு வாழ்ந்து இந்த பூமியிலே அவர்களுடைய வாழ்வும் கட்டப்பட்டு தேவனுடைய ராஜ்யமும் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக கட்டப்படுகின்ற ஒரு காரியமாக மாறுவதாக தகப்பனே. பெரிய பெரிய அற்புதங்கள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக செய்வதாக. ஹல்லேலூயா. அன்று அப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பழகி பெருகட்டும் என்று சொல்லி உடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கின்றேன். இப்பொழுது நான் ஆசீர்வாத விதைகளை உடைய பிள்ளைகள் மீது அறிவித்துக் கொண்டிருக்கிறேன், விதைத்துக் கொண்டிருக்கிறேன் தகப்பனே. இந்த ஆசீர்வாத விதைகள் எல்லாமே உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விதைத்து ஏராளமான ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளியே கொண்டு வருவதாக. நல்ல சுகத்தை உடைய பிள்ளைகள் பார்ப்பார்களாக என்று சொல்லி உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அதை விதைக்கிறேன் ஆண்டவரே. நல்ல சுகத்தை பார்க்கட்டும் கர்த்தாவே. உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும் என்று சொன்னீரே. அந்த விதையை உடைய பிள்ளைகள் உள்ளத்தில் விதைக்கிறேன் தகப்பனே. புது பலத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும் என்று சொன்னீரே. அந்த விதையை விதைக்கிறேன் ஆண்டவரே. சரீரத்தில் நல்ல பலன் உண்டாகட்டும். கைகளிலும் கால்களிலும் முழங்கால்களிலும் ஒரு புது பலனை உடைய பிள்ளைகள் சந்திக்கட்டும் கர்த்தாவே. கையின் பிரயாசங்களிலே மிகப்பெரிய ஒரு அறுவடையும் உடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் என்று சொல்லி உடைய பிள்ளைகளின் கையின் பிரயாசத்தின் மீது ஆசீர்வாதத்தை விதைக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் ஏராளமாக விளைவதை பார்க்கட்டும். குடும்பத்தில் தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒரே குடும்பத்திலிருந்து கொண்டு பிரிந்து போன மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களில் தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக என்ற விதையை விதைக்கிறேன் ஆண்டவரே. மிகப்பெரிய ஒரு அறுவடை அந்த குடும்பத்தில் உண்டாகி சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி அன்று அப்படிப்பட்ட ஒரு சத்தங்கள் அந்த குடும்பத்தில் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சரீரத்தில் இருக்கின்ற எல்லா வியாதி வெளியே போகட்டும் என்று சொல்லி உடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஆண்டவரே நானே உன் பரிகாரி என்று சொல்லப்பட்ட அந்த விதையை விதைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் தலைமையில் எங்கள் குணமாடுகின்ற விதையை விதைக்கின்றேன். ஏராளமான சுகத்தை உடைய பிள்ளைகள் அறுவடை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாவதாக. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னீரே. நம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடத்துலலாம் ஆசீர்வாதத்தோடு திரும்ப வரட்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் மீது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை விதைக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அறுவடை உண்டாவதாக. ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, அதிசயப்படக்கூடிய அளவுக்கு, பூரிப்பு உண்டாகக்கூடிய அளவுக்கு, மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அளவுக்கு அறுவடையை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் ஏராளமாக பார்க்கட்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.